மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தளபதி அவர்கள் சிஎம் போஸ்டிங்க்கு 100க்கு 100 கன்ஃபார்மாக வந்துட்டாருன்னு தான் சொல்ல முடியும். 108 சீட்டில் 1 குறைஞ்சா 2 குறைஞ்சா கூட 106, அடுத்த 12 சீட்டு தேவைப்படுது. இப்போ இவங்க யார் இப்போ இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு மக்களாகி நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்க. சிஎம் போஸ்டிங்கில் தளபதி அவர்கள் இருக்காரு. இப்போ இந்த 12 சீட்டு தேவைப்படுது. 12 சீட்டில் யார் ஆதரவு இவங்களுக்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தா காங்கிரஸ் நல்லவங்க ஆயிடுவாங்களா? திமுக கூட்டணியில் தானே அவங்க இருக்காங்க. திமுக கூட்டணியில் இன்னும் 2-3 கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட்லாம் இருக்கிறாங்களே, அவங்கெல்லாம் ஆதரவு கொடுத்தா சிஎம் ஆயிடுவாரா? ஏன் இவங்களுக்கு மாற்றாக எடப்பாடி நேரடியா இவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆதரவு கொடுக்க கூடாது என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஏன்னா இப்போ ஜெயலலிதா அம்மா இருக்கிறப்போ அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு வேற, எம்ஜிஆர் அவர் இருக்கிறப்ப நிலைப்பாடு வேற. அவங்க ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இந்த கட்சியினுடைய நிலைப்பாடு என்னன்னு மக்களாகி உங்களுக்கு தெரியும். 75 சீட்டு ஜெயிச்சு எதிர்கட்சியா வந்தாங்க. இந்த தடவை அதுவும் கிடையாது. இவங்க ரெட்டலை என்ற ஒரு பிராண்டை வச்சுன்னு, உதயசூரியனும் ரெட்டலையும் இது 2 இருந்தா நம்ம ஜெயிச்சலாம்ன்ற ஒரு பிராண்டை வச்சுன்னு இவங்க எம்எல்ஏக்கள் களத்துல இந்த தடவை நின்றாங்க. இவங்களுக்கு சரியான பாடம் மக்கள் போட்டிட்டாங்க. ஏன்னா ஒருத்தர் எடுத்த உடனே சிஎம் கேண்டிடேட்டுக்கு இத்தனை தொகுதி ஜெயிப்பது என்பது ஒரு அசாத்தியமான வெற்றி தான். இதை அனைவருமே வரவேற்கணும். மக்களாகிய நம்மளும் வரவேற்கணும். இதுல திமுக காரங்க ஓட்டு போடலைன்னாலும் அவங்களும் வரவேற்கணும். இதுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. ஏன் என்றால் ஒரு மக்கள் இவங்களை தவிர்த்து வேற மாற்றத்தை எதிர்பார்த்து இருக்கிறாங்க. இப்போ இனி இவங்க 5 வருஷத்துக்கு என்ன செய்ய போறாங்க? இவங்களை இப்படியே நீங்க எதையாச்சும் ஆட்டையை கழிச்சு குட்டையை குழப்பி அதை குழப்பி நீங்க இவங்களை 6 மாசம் கழிச்சு ரீஎலெக்ஷன் வைக்க விட்டா இவங்க அடுத்த தடவை கரெக்டா விஜய் அவர்கள் 150லேருந்து 200 சீட்டு ஜெயிப்பார். எத்தனை சீட்டு? 150லேருந்து 200 சீட்டு கண்டிப்பா தளபதி அவர்கள் ரீஎலெக்ஷன் வச்சால், சப்போஸ் யாரும் சப்போர்ட் பண்ணல, ரீஎலெக்ஷன் தான் 6 மாசம் கழிச்சு அப்படின்னு அறிவிச்சிட்டால் 150லேருந்து 200 சீட்டு டெஃபினட்டா ஜெயிப்பார். எல்லாரும் வாஸ் அவுட். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க யாருமே சப்போர்ட் பண்ணலைன்னா கூட 150லேருந்து 200 சீட்டு. நான் பிஜேபி காரன், மோடிக்காக சப்போர்ட் பண்றவன். நான் இன்னைக்கு பிஜேபி கட்சி இல்லாம போயிருச்சு. ஒரு சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. எந்த வருத்தமும் கிடையாது. எனக்கு மாற்று அரசியல், மக்களுக்கு நல்லது செய்யணும். ஏழைப்பட்ட மக்களுக்கு, நடுத்தர குடும்பங்களுக்கு அவங்க குறை நிறைகளை இந்த எம்எல்ஏக்கள் கேட்டு கிராமங்கள்ல என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. அது யார் செஞ்சாலும் நான் ஏத்துக்கிடுவேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர வேண்டும். அதுக்காக இந்த ஒரு மாற்று அரசியலை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஓகேவா? இப்போ எடப்பாடி அவர்கள் நேரடியா 10 சீட்டு இல்லை 20 சீட்டு இல்லை கொடுத்து நீ 5 வருஷம் ஆட்சி பண்ணு, உங்ககிட்ட நான் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு அவர் பகிரங்கமா அறிவிக்கிறதுக்கு என்ன அவருக்கு ஒரு தயக்கம்? நான் கேட்கிறேன். இப்போ எடப்பாடி அவர்கள் இது செய்தார்கள் என்றால் அந்த ரெட்டல் அடுத்த தடவை இருக்குமா இருக்காதான்னு மக்கள் முடிவு பண்ணுவாங்க. ஓகேவா? உதயசூரியன் இதோட உதிக்குமா உதிக்காதான்னு 5 வருஷம் கழிச்சு தான் தெரியும். இப்போ இந்த கட்சியினுடைய நிலைப்பாட்டிற்கு இவங்க இப்போ இந்த திமுக கூட்டணி கட்சிகள் இவங்க 4-3 பேர் கட்சிகள் வந்தா கூட இந்த ஆட்சி 5 வருஷம் நிலைக்குமான்ற ஒரு சந்தேகமும் வந்துடும். அதுவும் இருக்கக்கூடாது. பகிரங்கமா எடப்பாடி அவர்கள் நாங்க ஆதரவு தர்றோம் விஜய் அவர்களுக்கு, 5 வருஷம் நீங்க ஆட்சி செஞ்சு முடிகள், உங்ககிட்ட இருந்து நாங்க எதுவும் எதிர்பார்க்கல. அந்த மாதிரி எடப்பாடி அவர்கள் இந்த சுச்சுவேஷன்ல சொல்ல வேண்டும். இல்ல 6 மாசம் கழிச்சு எலெக்ஷன்னா 150லேருந்து 200 மொத்தமா வாஸ் அவுட்டு, ரெட்டெல்லாம் க்ளோஸு, திமுகவும் க்ளோஸு. அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் காங்கிரஸ் வந்தாலும் ஏற்றுக்கிடுவாங்க. சிபிஎம் இவங்க 11 சீட்டு 12 சீட்டு கொடுத்தாலும் அது சுத்தப்படாது. 5 வருஷம் ஆட்சி அமைப்பது ரொம்ப கடினமான விஷயம். எடப்பாடி அவர்கள் கண்டிப்பாக ஆதரவு கொடுக்க வேண்டும் இந்த சுச்சுவேஷனான டயத்தில். ஏன்னா எடப்பாடி அவர்கள் நீ தேவையில்லைன்னா சொல்றதெல்லாம் வேஸ்ட்டு. யாரு டிவிகே காரங்களாக இருந்தாலும் சரி, அது எடப்பாடி கட்சி எம்எல்ஏக்களாக இருந்தாலும் சரி,
இதனுடைய வெளிப்பாடு பின்னாடி நடக்க போறது என்னன்னு இப்பயே நீங்க சிந்திக்க வேண்டும். நாங்க எங்க கட்சி தான் பெரிய கட்சின்லாம் கிடையாது. இப்போ உங்க கட்சி டம்மி கட்சி ஆயிடுச்சு. அதையும் நீங்கள் மனதில் வைத்து கொண்டு மக்கள், ஏன்னா இந்த தடவை மக்கள் நான் எடப்பாடி தான் வருவாருன்னு 100க்கு 100 மக்கள் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா விசிலுக்கு இவ்வளவு சப்போர்ட் இருக்குன்னு யாருமே எதிர்பார்க்கல. இந்தியாவே எதிர்பார்க்கல, தமிழக மக்களே எதிர்பார்க்கல. அப்போ இது ஒரு மாற்றம் தேவைன்னு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்க ஆதரவு கொடுக்கறதுனால எந்த தப்பும் கிடையாது. நீங்களும் மக்களுக்காக வேலை செய்யத்தான் வந்திருக்கீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஆதரவு கொடுப்பது முக்கியமான விஷயம். இது நீங்கள் ஆதரவு கொடுத்தாக வேண்டும். கொடுக்காவிட்டால் 6 மாதம் கழிச்சு ரீஎலெக்ஷன் வரும் பட்சத்தில் ரெட்டலை வாச விட்டு திமுக வாச விட்டு 230க்கு 200 சீட்டு கண்டிப்பாக டிவிக்கு ஜெயிக்கும் என்பது என்னுடைய கருத்தாக இல்லை. நான் இதுக்கு முன்னாடியே நான் ஒரு எய்ம் பண்ணி வச்சிருந்தேன். அதே மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். எடப்பாடி அவர்கள் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம். நடக்கலாம் எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் இன்னைக்கு இந்த வீடியோ போடுறது கண்டிப்பாக நடக்கலைன்னு மட்டும் நீங்கள் பார்த்துட்டுருங்க. நன்றி, வணக்கம்.